மாணவர்களுக்கு தந்தைதான் ஹீரோ, தாய்தான் ஹீரோயின். திருப்பத்தூர் அருகே பள்ளி விழாவில் ஏடிஎஸ்பி பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் கிராமத்தில் உள்ள காந்தி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். முன்னதாக விளையாட்டுப் போட்டிகள் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவின் போது மாணவர்களும் பெற்றோர்களும் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யும் வண்ணம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலை கதிரவன் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். அப்போது மாணவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என கேட்க விஜய் என்றும் ஹீரோயின் நயன்தாரா என்றும் கூறினர். பிள்ளையை நன்றாக வளர்த்துள்ளீர்கள் என்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெற்றோர்களை கலாய்த்தார். பின்பு குட்டிக்கதை சொல்லி மாணவர்களுக்கு பள்ளியில் கட்டணம் விஜயோ அஜித்தோ கட்டுவதில்லை, பெற்றோர்கள் கட்டுகிறார்கள். ஆகவே மாணவர்களுக்கு தந்தைதான் ஹீரோ, தாய்தான் ஹீரோயின் என்று உணர வைத்தார். ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலையும் பாடி காண்பித்தார். அம்மா சொன்னால் மகன்கள் கேட்பார்கள், ஆனால் அம்மாக்கள் சீரியலை ரசித்துக் கொண்டிருந்தால் குடும்பம் சீரழியும். பிள்ளைகளை செல்போனுக்கு அடிமையாகி விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்பை சொல்லிக் கொடுங்கள். கிராமப்புறம் என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்ற வேண்டாம். கிராம மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை வளர்த்து வாருங்கள் என்றார். மாணவர்களே, இங்க வருவார்கள். அதனால இப்பவே நம்ம என்ன செய்யணும்? கனவு காண ஆரம்பிக்கணும். இப்பவே நம்ம கனவு காண ஆரம்பிக்கணும். கேக்குதா? நீங்க எப்படி அவங்க வளர்த்துக்கிட்டு பார்க்க போறேன். தம்பி, இவன் 4 கேள்வி கேட்பேன், பட்டாற்பட பதில் சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ஓகே, பிடிச்ச ஹீரோயின் சமந்தா, நயன்தாரா. குட், நல்லா வளர்த்துருக்கீங்க. செம வளர்ப்பு. யார் கூட்டு விட்டுச்சு? ஊட்டுவாங்க, நல்லா ஊட்டுவாங்க. நயன்தாரா வந்து ஊட்டும். யார் ஊட்டுவா? இப்ப மட்டும் அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் யாருன்னு கேட்டா நயன்தாரா. இப்ப ஊட்டுறதுக்கு யாரு? கஞ்சி ஊட்டுறதுக்கு அம்மா. அதுமையான தங்கச்சிங்கள, அதுமையான தம்பிங்கள, நம்ம ஹீரோயின் யாரு? யாரு யாரு? அப்போ அந்த ஹீரோயான யாரு? கொஞ்சம் கொஞ்சம் விஜய். நீங்க ஏன்னா அவரு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறாரு. யார் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு? விஜயா, அஜித், தனுஷ், அந்த சொம்பு சிம்பு. யாரு யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க ஹீரோ யாரு? எனக்கு ஆல்வேஸ் ஹீரோ யாரு? ஹீரோயின் யாரு? அம்மா சொல்லிட்டு வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால சத்தமா என் பொண்டாட்டி புரியுது சார். எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க. இதைத்தான் சொல்ல வந்தேன். பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து வராங்க. நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தீங்க சொன்னாச்சுன்னா இந்த குழந்தை நயன்தாரான்னு சொல்லியிருக்குமா? யார சொல்லணும்? என்னைக்கு ஒரு குழந்தை எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அங்க அம்மாவுடைய வளர்ப்பு தெரியும் அர்த்தம். அம்மா நல்லா வளர்த்தாங்க. அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பு. அப்பா வளர்ப்புன்னு சொல்லவே இல்லை. எங்களை தப்பிச்சுக்கிட்டோம். இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை யாராரு? ஒரு நீங்க சொன்னீங்க எங்க மாமியார். அதை கேட்க வரவே இல்லை. சொல்லுங்கம்மா, யாரால? ஆம்பளைங்களால பிரச்சனை, ஆண்களால பிரச்சனை. ஏன்? அந்த பையனை நீங்க தான் வளர்த்திய. அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க? வேல்யூன்னு என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ரைட்டா? சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா சொன்னா யார் கேட்பாப்ல? பையன் கேட்பான். சாலை பிடிச்சிக்கிட்டே அம்மா 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 சாரிம்மா அம்மா பேசாம இருந்தாருமா சொல்றாங்க இல்லையா?
இப்படி வளர்ந்த குழந்தை எப்படி தவசி நீங்க சரி கண்காணிக்கல. நமக்கு சீரியல் சித்தி 1 சித்தி 2 சித்தி 3 சித்தி 4 நானும் கண்ணசமா டைரக்ட் பண்ண போறோம். செம்பருத்தி ராஜேஸ்வரி செம்பருத்தி ராஜேஸ்வரி அந்த சீரியல் திறந்தா டிவியில கொஞ்சம் போடுறான், சன் டிவியில கொஞ்சம் போடுறான், கலைஞர் டிவியில கொஞ்சம் போடுறான். பரிசா சீரியலாக தான் இருக்கு. நீங்க சீரியலை ருசித்து என்று சொன்னால் உங்க பையன் அந்த பக்கத்தில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான். கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கணும்னு தெரியாது. அதனால என்ன உங்க குழந்தை நல்லா வளரணும்னா அது அம்மா கையில் தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? கிராமம் சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையை எங்களுக்கு கண்டறிஞ்சு அது வழி அவன் வளர்த்துறோங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் நினைச்சிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா?